வணக்கம். ஜவரைட்டர் ஃப்ரம் ஜவாதுபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, தேமுதிக கூட்டணியாக செயல்படுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு விவாத பொருளாக போயிடுச்சு. பொதுவாக திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை ஒன்றும் இல்லாமல் செய்ய வேண்டும், அவங்க மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, மற்ற எதுவுமே கிடையாது அப்படின்னு இன்னைக்கு ஓப்பன் டாக்க எடப்பாடி பேசியிருக்கார். ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னால் அவர் பேசிய பேச்சு வேற. பாஜகவை அதெல்லாம் கூடாதுப்பா, பாஜகவை எந்த வகையில் நாம் சேர்த்துக் கொள்ள மாட்டோம். 2026 ஆகட்டும், வரக்கூடிய 31 ஆகட்டும், எதாக இருந்தாலுமே சரி, 2029 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், எதாக இருந்தாலும் பாஜகவை சேர்த்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு அடிச்சு கற்பூரத்தின் மேல் சத்தியம் அடித்து சொன்ன எடப்பாடி இந்த 2 மாசமாவே பின்வாங்கி பேசுகிறாரா இல்லை அதுதான் அவருக்கு முன்னேற்றமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவல். இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது முதல்ல பாஜக கூட்டணி கூடாதுன்னு சொன்ன எடப்பாடி இன்னைக்கு திமுக தாங்க எங்களுடைய எதிரி, முடிஞ்சு போச்சு, அதுக்கு நாங்கள் யாரோடும் கூட்டணிக்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு இன்னைக்கு ஓப்பன் டாக்கா பேசியிருக்காரு. அதே நேரத்தில் 82 மாவட்ட தலைவர்களோட, மாவட்ட நிர்வாகிகளோட காணொளி மூலமாகவும் பேசியிருக்கார். ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அதாவது நேரடியாக பார்க்க முடியாது, ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு உட்காந்துருக்கும், அது பல மாதங்கள் ஆகும். அதனால அங்கங்கே காணொலியை செட் பண்ணி ஃபுல்லாக பேசியிருக்கார். பேசுகிற அத்தனை தொண்டர்களுக்கு ரொம்ப கட்டளை இட்டிருக்காரு. அதாவது அனைத்து மாவட்டங்களும் அனைத்து தொகுதிகளிலும் திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும், பூத் கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்பா அப்படின்ட்டார், அமைக்க வேண்டும். அதே நேரத்தில் பல மாவட்ட நிர்வாகிகளுக்கு ரொம்ப எச்சரிக்கையாகவும் விட்டுருக்கார். அதாவது இந்த சமீபத்தில் இந்த மா பாண்டியன், ராஜேந்திர பாலாஜி பிரச்சனை பெருசாக போச்சு இல்லைங்களா. விருதுநகரில் ஒரு கூட்டத்தில் சால்வை போடுறாரு, சால்வை போட்டு மா பாண்டியனுக்கு சால்வை போடுறாரு. சால்வை போட்ட ஆளை ராஜேந்திர பாலாஜி கன்னத்தில் அறையிறார். நம்ம இங்கே ஆரம்பமாயிருச்சு. நம்ம ராஜேந்திர பாலாஜி ஜெயிப்பாரா தோப்பாரா, மா பாண்டியனுக்கு ஓட்டு ஒழுகுமா அப்படிங்கிற விஷயம். அதிமுக இதோட நிலைப்பாடு என்ன, இப்படி ஒரு விஷயம். இது நேராக மா பாண்டியன் டைரக்டா எடப்பாடிக்கே போய் சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடியே ஒரு மீட்டிங்கை போட்டு ராஜேந்திர பாலாஜி மா பாண்டியனை கிளின்னு கிழிச்சு எறிஞ்சிட்டார். ஆமா, நீ கட்சியா திமுக, அதிமுக, மற்றபடி காங்கிரஸ் எல்லாம் ரவுண்ட் அடிச்சு வந்த நாள் நீ என்ன என்னை பார்த்து நீ இது பண்றியா, நான் தான் இந்த குறுநில மன்னன், நானு இந்த யாரும் அசைச்சிக்க முடியாது, நீ நினைக்கிற ஆள் வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பலவிதமான வாக்குவாதங்களோடு அந்த மீட்டிங்கு. அது அப்படியே அந்த வீடியோ வைரல் ஆகுது. மற்றபடி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மா பாண்டியன் ஒரு ஆடியோ போடுறாரு. அதற்கு எல்லாத்தையும் சேர்த்து எடப்பாடி கூப்பிட்டு மா பாண்டியன்ட்ட எல்லா விளக்கமும் கேட்கிறாரு. ராஜேந்திர பாலாஜிட்டையும் கண்டிஷன் போட்டுறாரு. இந்த கூட்டத்தின் வாயிலாகவே சொல்லிடுறாரு. அதாவது தனிப்பட்ட பிரச்சனை மனதில் வைத்துக்கொண்டு தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டுறாரு. இந்த வார்த்தைக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் அடங்கியது. இது செங்கோட்டையின் குறிக்கும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. செங்கோட்டையின் சம்பந்தப்பட்ட வகையில் இந்த ஒரு 2-3 மாசமாகவே எடப்பாடியும் செங்கோட்டையும் சந்திக்காமல், ஆமா, எடப்பாடியும் செங்கோட்டையும் சந்திச்சு அதிகமாக ஒரு 1.5-2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திக்காமலே முன்னுக்கு பின் முரணா அப்படி நடந்துகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. கேட்டா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய படங்களை போஸ்டரில் போடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பித்தமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு செங்கோட்டையன் போயிட்டு இருக்கிறாரு. ஏன் எஸ்பி வேலுமணி மகனோட கல்யாணத்துல கூட பாஜகவோட சேர்ந்து கும்மாளம் அடித்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு எடப்பாடி வரல. வந்தோம்னா செங்கோட்டையை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட். சரி, நான் ரிசப்ஷனுக்கு வருவோம்ப்பா அப்படின்னு போட்டு சொல்லியிருப்பாங்க கூட. ஆனா இந்த தகவல் அண்ணாமலைக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. அண்ணாமலை சொல்றாரு, ஆமா, நிருபல் கேட்கக்கூடிய சமயத்துல என்னங்க எடப்பாடி வரல அப்படிங்கிறப்ப அவர் ரிசப்ஷனுக்கு வருவாருங்க, அதை போய் என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு போட்டு நேக்கா சொல்லிட்டு அண்ணாமலை போயிடும். அதன் அடிப்படையில் கரெக்டாக வர்றாரு. அந்த ரிசப்ஷனில் கூட
கரெக்டாக 6 சில்லறைக்கு வந்துட்டு அரை மணி நேரம் இருந்து எடப்பாடி போயிடுறாரு. எடப்பாடி போனதுக்கு பின்னால்தான் செங்கோட்டையிலே வர்றார். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஆமாம், போய் செங்கோட்டையிலே அந்த ரிசப்ஷனுக்கு வர்றார். நம்ம ஏபிசி மாநாளுக்கு ரிசப்ஷனுக்கே வர்றார். அப்படின்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுகள், சந்திக்க முடியாத ஒரு நிலைப்பாடெல்லாம் கிடையாது. அவர்களுக்குள்ள பலவிதமான ஒரு விஷயம். ஆமாம், அது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் தெரியும். இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ராஜேந்திர பாலாஜி ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டார், ஆமா எடப்பாடிக்காக நான் அதிமுக இருக்கிறேன், மற்றபடி எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, எடப்பாடி தான் எனக்கு குரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அந்த வகையில் ராஜேந்திர பாலாஜி சம்பந்தப்பட்ட வகையில் எந்த பிரச்சனையும் இல்லாவிட்டாலும் கூட செங்கோட்டையில் வகையில் பகிரங்கமான பிரச்சனை இன்னைக்கு வேகமா போயிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் தேமுதிக வேற ஒரு சீட்டு, ராஜ்யசபா சீட்டு நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் எடப்பாடிட்டு கேட்டா, ஐயோ நாங்கால சொல்லவே கிடையாதுங்க, கோடி கும்பிடு, அப்படிப்பட்ட சீட்டே சொல்ல கிடையாது, சொல்லாதேங்க சொல்லிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு செய்தியாளரை எடப்பாடி திட்டிட்டு இருக்கிறார். ஆமா, அதை பிரேமலதாட்ட கேட்டா அப்படின்னா அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம கோடி கும்பிடு சாமின்ட்டு ஓடியே போறார். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தேமுதிக அதிமுக கூட்டணி விட்டு விலகும் அப்படிங்கிற ஒரு தகவல். அதன் அடிப்படையில் தேமுதிகவினுடைய ஒரு பார்வை திமுகவை நோக்கி இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தப்பட்ட வகையில் நாங்கள் திமுகவோடு சேர்ந்து குரல் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு பிரேமலதா சொல்லிட்டார். அதன் அடிப்படையில் தேமுதிக 2026 சட்டமன்றத்தில் இன்னும் 2 சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, திமுகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடுக்கு வந்திருப்பதாக இன்னைக்கு வைரலான ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு பாஜக சைத்தா அதிமுக கூட்டணி அப்படிங்கிற பகிரங்கமான கருத்து போயிட்டு இருக்கு. அவங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து வேட்டை நடத்தினாங்க. ஆமா, அங்க ஒரு கூத்து நடந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கான்செப்ட் நடத்தக்கூடிய அங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கக்கூடிய சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ அவர் தெரியாம அதுல கையெழுத்து போட்டுறாரு அந்த ஃபார்ம்ல. உடனே செய்தியாளர்கள்லாம் பார்த்த உடனே டக்குன்னு அவர் கையெழுத்து கான்செப்டை டக்குன்னு மறைச்சிட்டு ஓடக்கூடிய சமயத்தில் இது எடப்பாடிக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே கட்சியை விட்டு இன்னைக்கு நீக்கிட்டாங்க. அதாவது அவருடைய பேர் செல்வராஜ். ஆமாம், அவர் முன்னாள் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ, மன்னிக்கும் விஜயகுமார் கட்சியை விட்டே போயிடுறாரு. கட்சியை விட்டு நீக்கப்படுற அடிப்படை உரிமையில் 6-7 மாதம் கழிச்சு சேர்த்துக்குவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படித்தான் சமீபத்தில் ஒருத்தவங்க விளக்கினாரு, ஒரு 6-7 மாதம் கழிச்சு சேர்த்துக்குவாங்க. இதை வைத்து நாங்கள் பாஜகவோட கூட்டணி என்பதையாவது தெரிந்து கொள்ள சொல்லி போட்டு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு தகவல் சொல்றதுக்காக எடப்பாடி ஆமா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. இருக்கலாம், அரசியல என்ன வேணாலும் நடக்குங்க. ஆமா, இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப நிலைப்பாடா போயிட்டு, அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணாமலை சொல்லிட்டார், ஆமா நான் எங்கனாலதான் தோத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியெல்லாம் இன்னைக்கு எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பத்திக்கிச்சு. உடனே இந்த செய்தியாளர் கேட்கறாங்க, என்னங்க இந்த மாதிரி எடப்பாடியில கேட்கறாங்க, அண்ணாமலை இந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிங்கிற மாதிரி பேசுறாரு. ஐயோ எங்கங்க அப்ப எங்க சொன்னார் அவர்? அப்படிலாம் சொல்ல கிடையாது. பாஜகவை நோக்கி பல கட்சிகள் இன்னைக்கு கூட்டணி போடுவதற்கு முயல்கின்றன அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அவருடைய மற்றபடி அதிமுக குறிப்பிட்டு சொன்னாரா அப்படின்னு எடப்பாடி கிராஸ் டேக்கா இன்னைக்கு பதில் சொல்லி செய்தியாளர் வாயை அடைச்சிட்டார். நீங்க தான் பெருசு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு அது ஒரு கான்செப்ட். அண்ணாமலையை கேட்ட அப்படின்னா அம்மன் அந்த மாதிரி சொன்னா அதிமுக வார்த்தையை சொன்னா அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. இதுக்கிடையில் தமிழிசை கான்செப்ட் எப்படியோ 6 மாதத்தில் முடிவு தெரியும் அப்படிங்கிற விஷயம் தேமுதிக பிரேமலதாவும் சொல்றாங்க. 6 மாதத்துல முடிவு சொல்லப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் எடப்பாடியும் சொல்லிட்டார், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, 6 மாசத்துல நாங்கள் முடிவு அறிவிப்போம் அப்படின்னு. அப்ப அதிமுக பாஜக தேமுதிக எல்லாம் ரவுண்டு கட்டி எல்லாம் 6 மாதத்தில் கூட்டணி முடிவு, 6 மாதத்தில் கூட்டணி முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்று தெளிவா தெரியுது, பாஜக அதிமுக கூட்டணி உறுதி, அதுல மாற்று கருத்து இல்லை. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை நோக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தெளிவா போயிட்டு இருக்கு. அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்றபடி இதுக்கு இடையில பாமகவுடைய நிலைப்பாடு எந்த வகை அப்படிங்கிறது
அது ஒரு மாற்றுத்தனமாக தான் தெரியுது. கட்டாயமாக வந்து பாஜகவோட கூட்டணி இருக்காது அப்படிங்கிற கான்செப்ட். அது அதிமுகவை நோக்கி. ஏன்னு கேட்டால் சேலத்து வீட்டுக்கே போயிட்டாரு ஜி.கே. வாசன் பத்திரிகை கொடுக்கறதுக்கு. அங்கேயே எல்லா பேச்சும் முடிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டால் அது ராமதாசனுடைய ஒரு நிலைப்பாடு. ராமதாஸ் சம்பந்தப்பட்ட வகையில் அவரே பேசியிருக்கிறார். ஆமாம், கருணாநிதி சந்திக்க திருமண பத்திரிகை கொடுக்க சென்று கூட்டணி முடிவு செய்து வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி வந்து ஜி.கே. மணியை அமைச்சு கூட்டணி முடிவு செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க மரம் விட்டு மரம் தாவக்கூடிய பாமக. அதனால வந்து அதிமுக ரூட்டு கிளியர் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அதிமுக நிலைப்பாடு என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை அடிச்சிட்டார். முதல்ல எல்லாம் பாஜக கூட்டணி கூடாது, பாமக வந்து கூட்டணி கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு வந்து ஒரே வார்த்தை ரிட்டன் அடிச்சு பேசுறாரு. என்னன்னு கேட்டால் திமுகவை எதிர்ப்பதற்கு எந்த கூட்டணியும் நாங்கள் தயார் அப்படிங்கிற மாதிரி. இதுல வெளிப்படையா நிக்கிறது தமாக, பாஜக. இது தமாக தமிழக மாநில ஜி.கே. வாசன் அவரும் வந்துருவார் அதிமுக. ஏன்னா அங்கே ஒன்றும் பப்பு வேகல பாஜக கான்செப்ட். அதனால வந்து ஒன்றும் அங்கே கட்சி கூடாரமே காலி ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து தூது விட்டதுக்கு அதெல்லாம் கிடையாது, உங்களுடைய கொள்கை எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு நாங்கள் தனிச்சுதான் நிற்போம் சொன்ன ஒரே ஆள் வந்து சீமான். இதற்கிடையே தாவேக்கா ஆமா சப்ஜெக்ட் பண்ணியாச்சு. இப்ப தாவேக்கா ஸ்ட்ரைட்டா ஒவ்வொரு ரம்ஜான் இஃப்தாருக்கும் கலந்து அவங்க அப்படியே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2-3-4 நாளைக்கு முன்னாடியே தாவேக்கா நிறுவனர் நடிகர் விஜய் கூட பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சு தொழுகையை நடத்திட்டார். ஆமா, இது எந்த தலைவனும் செய்யாத ஒரு விஷயம். பிசிக்கு அன்பு தலைவர் திருமாவளவன் ஐயா கூட நோன்பு தான் வச்சிருக்கிறாங்க ரம்ஜான்ல. ஆமா, தொழவழி. ஆனா விஜய் வந்து நோன்பு வைக்கிற தொழுதார், மக்ரிபு தொழுகை அப்படின்னு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு. நோன்பு திறந்தது இஃப்தார் அந்த விசேஷத்துக்கு பின்னால ஸ்ட்ரைட்டா தொழுது போயிடுவாங்க. அந்த தொழுகை வந்து எப்படி அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. என்னென்ன செய்கிறார்களோ அதன் அடிப்படையில் அவரும் செய்தார், கரெக்டா செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. மற்றபடி உட்காரும் போதுல சில தவறுகள் நடந்திருக்கும் போல தகவல், அதில் சரியாக உட்கார்ந்து எப்படியோ கலந்து கொண்டு தொழுகை நடத்தினார் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. உண்மையிலே இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் தாவேக்கா கட்டாயமாக பாஜக ஒரு கூட்டணியில் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ வந்து அதிமுக, பாமக, தேமுதிக, மற்ற சோன்ஸ், ஜி.கே. வாசன் எல்லாம் ஒரு ரவுண்டு கட்டி வரக்கூடிய சமயத்தில் இதுல தாவேக்கா பாஜக சேர்ந்தால் அதிமுகவோட கூட்டணி வைக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆமா, இதற்கு வந்து விஜய் என்ன திட்டம் வைத்திருக்கின்றார் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதுல தேமுதிக விளையுது. அப்ப தாவேக்கா தேமுதிக தவிர மற்ற அனைத்தும் ஒரு கூட்டணி திமுகவை எதிர்த்து அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் இதுல தெரியுது. இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படிங்கிறது வரும் காலங்களில் பார்த்தாலுமே கூட இப்போதைய நிலைப்பாடு இது. வரும் காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் சொல்றாங்க இல்லையா, 6 மாசத்துக்கு பின்னாடி சொல்லுவோம், 6 மாசத்துக்கு பின்னாடி சொல்லுவோம். அது மாதிரி நம்முடைய கணிப்புகளும் கட்டாயமாக 6 மாதத்துக்கு பின்னால் மாறப்போகிறதா அப்படிங்கிற நம்ம 6 மாசத்துக்கு பின்னால் தான் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.